இபி ஜாப் அப்டேட் 2026 மின்சாரத்துறையிலிருந்து தற்காலிக வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 பேர் கிட்ட இந்த ஜாப்ல வேலைக்கு எடுக்க போறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூ. 965 வரைக்கும். ஸோ உங்களோட சொந்த ஊர்ல உங்க ஏரியால நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பத்தின ஃபுல் அப்டேட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ தமிழ்நாடு ஜாப் மற்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தின வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை, அதாவது இபி அமைச்சர் அவர் தான் வந்து வெளியிட்டிருக்காரு இந்த அறிவிப்பு. ஸோ இதுல என்ன முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், 2026 டிவிகே கவர்மெண்ட் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஸோ நிறைய பவர் கட் இஷ்யூ வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பவர் கட் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்றதுக்கு அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் மேஜரான இந்த இடத்துல இஷ்யூ என்ன அப்படின்னா, ஸோ 2026 அவங்க ஆட்சிக்கு வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு இபில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆள் பற்றாக்குறை இருக்கு, பவர் கட்டும் நிறைய ஏற்பட்டு இருக்கு, எங்களால வந்து அதை ஃபில் பண்ண முடியல. ஏன்னா ஆள் வந்து புதுசா ஹையர் பண்ண மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஸோ பவர் வந்து திரும்பி ரீஸ்டோர் பண்றதுக்கு நிறைய நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ மின்தடை சிக்கலுக்கு தீர்வு காண முயற்சி அப்படின்னு போட்டுட்டு கீழே தற்காலிக பணியாளர்களை நியமிக்க அனுமதி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ரீசன். ஸோ பவர் கட்டை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு இப்போ வந்து டெம்பரரியா ஆள் எடுக்க போறாங்க. அதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு பிரிவுக்கும் கீழே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு பிரிவுக்கு கீழேயும் வந்து நிறைய வேகன்சி இருக்கு. அதை வந்து எதுவுமே வந்து ஃபில் பண்ணாம வச்சிருந்தாங்க லாஸ்ட் ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்க அப்படின்னா 2850 பிரிவுகள் இருக்கு. ஸோ இந்த 2850 அலுவலகத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ், அதாவது ஒரு இபி ஆபீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க மெயினா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரிவு அலுவலகத்துல ஸோ வந்து உதவி பொறியாளர், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இல்ல ஜூனியர் இன்ஜினியர் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் வந்து ஹெட் மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட போர்மேன் உட்பட போர்மேன், ஒயர்மேன் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். கிட்டத்தட்ட அவருக்கு கீழே ஒரு 20 பேர் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி பேர் தான் அதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து எங்களால ஃபுல்லா ஒரு வந்து இஷ்யூ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுது, ஆள் பற்றாக்குறை 20 பேர் இடத்துல ஒரு 10 பேர் தான் ஒர்க் பண்றாது அப்படிங்கிறப்ப ஸோ கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ண லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தற்காலிக பணியாளர் எடுக்கிறதுக்கான நோட்டிபிகேஷனுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்துல ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா தலா 10 பேரும், மற்ற மாவட்டத்துல வந்து 6 பேர் எடுக்கிறதா அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சென்னை அண்ட் காஞ்சிபுரம் மண்டலத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பவர் கட் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அங்க 10 பேரும், மற்ற மாவட்டத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 6 பேர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சென்னையில எந்தெந்த இடத்துல மெயினா எடுக்கிறாங்க, ஸோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆனதுனால சென்னை டீட்டெயில் ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க. ஸோ சென்னையில எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாசர்பாடி, எம்கேபி நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர், கே நகர் அந்த மாதிரி ஃபுல்லாவே இந்த இடத்துல ஃபுல்லாவே கேட்டிருக்காங்க. டி நகர், எம்ஆர் நகர், மாதவரம், செம்பியம் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஏரியா இதுல வருதா இல்லைங்கிறத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியால எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சென்னை பேஸ்டு நியூஸ்ங்கிறதுனால சென்னையில என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துறாங்க, பட் சென்னையில மட்டும் இது கிடையாது. ஸோ இந்த தற்காலிக பணி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஜாப் போறீங்க, ஏன்னா இது வந்து டெம்பரரி ஜாப், கம்பல்சரி வந்து இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இது பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதனாலதான் தம்ப்நெயில்ல பாத்தீங்க அப்படின்னா டெம்பரரி, அதாவது தற்காலிக பணி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு இன்னைக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு நீங்க அந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னா ரூ. 965 வரைக்கும் உங்களுக்கு ஊதியமா கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசமா கால்குலேட் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல அவங்க ஏற்றி விட்டுருவாங்க. இல்ல அன்னன்னைக்கே கூட ஏற்றலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூ. 1000 அப்படின்னா நீங்க மாசம் 30 நாள் வேலைக்கு போனீங்கன்னா 30,000 கிடைக்கும். ஸோ உங்க சொந்த ஊர்லயே இந்த வேலைக்கு நீங்க போறீங்கிற பட்சத்துல உங்களுக்கு இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இபி வேலை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மார்னிங் வந்து ஒரு 9 இல்ல 10 o'clock போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு 5 to 6 அந்த மாதிரி ஒரு டைம் பேஸ்ட் வேலை தான். ஸோ நீங்க ஃபுல்லாவே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ட் ஏற்படுறப்ப அடிஷனல் டைம்ஸ்ல அவங்க கூப்பிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுமே போடுவாங்க. கண்டிப்பா வந்து நைட் யாராச்சும் ஒரு பவர் கட் ஏற்படுது அப்படின்னா அந்த ரிசால்வ் பண்றதுக்கு நைட் இபி ஆஃபீஸ்ல யாராச்சும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான வந்து இபி ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர்.
ஸோ நீங்க வந்து இப்போ ஜாப்க்காக சீக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஜாபா இருக்கும். ஏன்னா உங்க சொந்த ஊர்லயே மாசம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 சம்பாரிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது நெறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ரூ. 965 பார்த்தீங்க அப்படின்னா, இதுல பிஎஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் அப்படியே டெபாசிட் பண்ற மாரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா இது ஒரு தற்காலிக வேலை அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆள் வந்து ஹையரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி ஹையர் யாராச்சும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு அந்த ஜாப் வந்து நிலைச்சு நிக்காது. ஸோ கண்டிப்பா வந்து அத ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிருவாங்க. பட் அதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஈபில ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்க ஈபில ஒர்க் பண்றப்பயே பார்த்தீங்க அப்படின்னா, அது ரிலேட்டடான எக்ஸாம் படிச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணி ஒருவேளை நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் அஃபிஷியலா நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கூடுதல் ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல. ஸோ இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட் ரெகுலரா வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நியூ அப்டேட்டோட பார்க்கலாம். பை பை.